உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகள் உண்மையிலே இந்த ஜென்மத்தில் ஆரம்பிக்கவே இல்லைன்னா, ஒரே மாதிரியான உறவுகள், ஒரே மாதிரியான ஏமாற்றங்கள், காரணமே தெரியாத பயம், எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் திரும்பவும் அதே இடத்துக்கே வாழ்க்கை உங்களை கொண்டு வந்து நிறுத்துது. ஏன்? இது வெறும் தற்செயலா? இல்லை நீங்கள் மறந்து போன ஒரு வாழ்க்கையோட தொடர்ச்சியா? பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி ஒரு ஜென்மா முடிஞ்சாலும் சில பாடங்கள் முடியாமல் இருக்கலாம், சில உறவுகள் முடியாமல் இருக்கலாம், சில கர்ம வினைகள் தொடரலாம். அப்படின்னா போன ஜென்மத்தோட கர்மா இப்போது உங்கள் வாழ்க்கையை பாதிக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கான 7 அறிகுறிகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் 6வது அறிகுறி மட்டும் ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் தங்களோட மிகப்பெரிய கர்ம பாடத்தை ஒரு சாதாரண வாழ்க்கை பிரச்சனைன்னு நினச்சி வருஷக்கணக்காக கவனிக்காமல் விட்டுறாங்க. ஒருவேளை நீங்களும் அப்படி தான் இருக்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டது. இவை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை வேற ஒரு கோணத்தில் பார்க்க உதவும் சிந்தனைகளாக மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, முதல் அறிகுறி போகலாம். அறிகுறி நம்பர் 1, ஒரே வழி வேறு வடிவத்தில் திரும்பி வருது. ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். எப்போவாதும் ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? முதல் உறவு வழி, அடுத்த உறவு மறுபடியும் வழி, ஆள் மட்டும் வேறு, ஆனால் கதை கிட்டத்தட்ட அதே. சில பேருக்கு இது உறவுகளால் நடக்கும், சில பேருக்கு பணத்தால் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, நிலைமை கொஞ்சம் சரியாகும், இனிமேல் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஏதாவது நடக்கும், மறுபடியும் பழைய நிலைமை. இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரே பிரச்சனை வேறு முகத்தோட உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி வருதா? சில ஆன்மீக நம்பிக்கைகளால் இதைத்தான் கர்ம பாடம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பரீட்சை எழுதுறீங்கன்னு நினச்சிக்கோங்க, தோல்வி. மறுபடியும் பரீட்சை, இந்த தடவை கேள்விகள் வேறு, ஆனால் சோதிக்கப்படுற பாடம் அதே. அதனால் உங்ககிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள், என் வாழ்க்கையில் எது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது? ஒவ்வொரு தடவையும் நான் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறேனான்னு இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது அறிகுறியில் இதோட தொடர்பு உங்களுக்கு புரியும். அறிகுறி நம்பர் 2, ஒருத்தரை முதல் தடவை பார்க்குறீங்க, ஆனால் முதல் தடவை பார்த்த மாதிரியே தெரியல. ஒருத்தரை சந்திக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, பேசினதே இல்லை, ஆனால் அவரை பார்த்த உடனே ஏதோ ஒரு பழக்கப்பட்ட உணர்வு. கொஞ்ச நேரம் பேசினாலே இவரை எனக்கு ரொம்ப நாளாக தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. எல்லா ஆழமான தொடர்பும் நல்ல தொடர்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலரை பார்த்த உடனே பிடிக்கும், சிலரை பார்த்த உடனே காரணமே இல்லாமல் பிடிக்காது. ஏன்? போன ஜென்ம நம்பிக்கைகள் படி சில ஆன்மாக்கள் மீண்டும் சந்திக்கலான்னு நம்பப்படுது. நண்பர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக, ஆசிரியர்களாக, அல்லது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் மட்டும் வந்து உங்களையே முழுசாக மாற்றிட்டு போகிற ஒருத்தராக கூட இருக்கலாம். ஒரு நபரை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப தீவிரமான உணர்வு வந்திருந்தா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 5வது அறிகுறி இதை இன்னும் ஆழமாக பார்க்க போகுது. அறிகுறி நம்பர் 3, உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஆனால் அந்த பயம் எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரியல. ஆழமான தண்ணீர், நெருப்பு, இருட்டு, மூடிய அறை, உயரமான இடம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை. அந்த விஷயத்தை எதிர்கொள்ளும்போது உங்கள் உடம்பே வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இதயம் வேகமாக துடிக்கும், பதட்டம் வரும், அங்கிருந்து போயிடலான்னு தோணும். ஆனால் ஏன்? நிச்சயமாக பயங்களுக்கு மனநிலை மற்றும் அனுபவம் சார்ந்த பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் போன ஜென்மா நம்பிக்கைகளில் ஒரு சுவாரஸ்யமான கருத்து இருக்குது. ஒரு சம்பவத்தை மனசு மறந்துடலாம், ஆனால் அதோட உணர்ச்சி மட்டும் தொடரலாமே. கதை மறந்துடுச்சு, முகங்கள் மறந்துடுச்சு, இடம் மறந்துடுச்சு, ஆனால் பயம் மட்டும் மிச்சம். உங்களுக்கு காரணமே தெரியாத ஒரு தீவிரமான பயம் இருந்தால் ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இந்த பயம் என் வாழ்க்கையில் என்னை எதிலிருந்து தடுக்கிறது என்று. அறிகுறி நம்பர் 4, நீங்கள் போகாத ஒரு இடத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா?
விசித்திரமாக இருக்குல்ல. ஒரு பழமையான கோயில், ஒரு நகரம், ஒரு நாடு, ஒரு மலைப்பகுதி, ஒரு பழைய தெரு. ஃபோட்டோவில் பார்க்குறீங்க அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது. இந்த இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் அங்கே போனதே இல்லை. சில பேருக்கு அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வரும். ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி, ஏதோ ஒரு காலத்தை மிஸ் பண்ணுற மாதிரி. போன ஜென்மத்தில் நம்பிக்கை வைக்கிற சிலர் இந்த ஆன்மாவின் நினைவோடு தொடர்பு படுத்துகிறாங்க. நம்ம அறிவுக்கு ஞாபகம் இல்லாத ஒன்றை ஆன்மா அடையாளம் கண்டு கொள்ளுதுன்னு நம்புகிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் இதுவரைக்கும் போகாத ஆனால் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி தோன்ற ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்தோட பெயரில் கமெண்டில் சொல்லுங்கள். அறிகுறி நம்பர் 5. சில மனிதர்கள் உங்களுக்குள்ள ரொம்ப தீவிரமான உணர்ச்சியை உருவாக்குறாங்க. ஒருத்தரை சந்திக்கிறீங்க, அவர்கள் உங்களுக்கு எதுவுமே பண்ணலை, ஆனால் பிடிக்கலை. அவர் பக்கத்தில் இருக்கிறதே பிடிக்கல. உங்களுக்கே புரியாது, நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தோணும். அதே மாதிரி சில பேரை முதல் தடவை சந்தித்தாலும் அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு தோணும். ஏன் மனோதத்துவ ரீதியாக இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கர்ம நம்பிக்கைகள் படி முடிக்கப்படாத சில உணர்ச்சி பூர்வமான தொடர்புகள் தீவிரமான உணர்வுகளாக வெளிப்படலான்னு சிலர் நம்புகிறாங்க. ஒரு பழைய வாழ்க்கை, ஒரு பெரிய சண்டை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பெயர்கள் மறந்துடுச்சு, முகங்கள் மறந்துடுச்சு. அந்த 2 பேர் மீண்டும் சந்திக்கிறாங்க. அறிவுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் உணர்ச்சி மட்டும் திரும்பி வருது. அடுத்த தடவை ஒருத்தர் உங்களுக்குள்ள ரொம்ப தீவிரமான உணர்ச்சியும் உருவாக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. என் ரியாக்ஷன் ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்கள். அறிகுறி நம்பர் 7. உங்களுக்குள்ள ஒரு அழைப்பு இருக்குது, ஆனால் அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல. சில பேருக்கு சின்ன வயசில் இருந்தே ஒரு உணர்வு இருக்கும், நான் ஏதோ செய்யணும், என்னன்னு தெரியல, ஆனால் சாதாரணமாக வாழ்ந்து முடிக்க மட்டும் பிறக்கலைன்னு தோணும். சிலருக்கு மற்றவங்களுக்கு உதவணும், சிலருக்கு எழுதணும், இசை உருவாக்கணும், கற்றுக் கொடுக்கணும், பாதுகாக்கணும், புதிய இடங்களை தேடி போகணும். வேலை, பணம், பொறுப்புகள், வாழ்க்கை எல்லாம் அந்த உணர்வை கொஞ்ச நாள் அமைதியாக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது மறுபடியும் வரும். நீ செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு. சில ஆன்மீக மரபுகள் இந்த உணர்வை முடிக்கப்படாத ஆன்ம பயணத்தோட தொடர்பு படுத்துகிறாங்க. அதனால் உங்ககிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள், எந்த விஷயம் திரும்ப திரும்ப உங்களை அழைச்சிட்டு இருக்குன்னு. அந்த பதில் உங்கள் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான ஒரு தடயமாக கூட இருக்கலாம். இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன முக்கியமான அறிகுறிக்கு வந்துட்டோம். அறிகுறி நம்பர் 6. கவனமாக கேளுங்க. வாழ்க்கை ஒரே பாடத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப கற்றுக் கொடுக்குது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவுறீங்களா? உங்களுக்கான நேரம் இல்லாமல் போனாலும் மற்றவங்களுக்காக ஓடுறீங்களா? கடைசியில் அதே மனிதர்கள் உங்களை பயன்படுத்துகிறார்களா? அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, இனிமே இப்படிலாம் இருக்க மாட்டேன். ஆனால் சில மாதங்கள் கழித்து புது மனிதர்கள், புது சூழ்நிலை, மறுபடியும் அதே கதை. ஒருவேளை உங்கள் பாடம் மற்றவர்களை மாற்றுவதாக இல்லை, எல்லை வைக்க கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல கற்றுக்கிறதா இருக்கலாம், சரியான நேரத்தில் விலகி போக கற்றுக்கிறதா இருக்கலாம். சூழ்நிலை முதல்ல மாறாது, நீங்கள் மாறுறீங்க, உங்கள் பதில் மாறுது, உங்கள் முடிவு மாறுது. அப்புறம் அதே பழைய சுழற்சி உடைய ஆரம்பிக்குது. இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பாடத்தை கவனிக்காமல் விட்டுட்டு இருக்கேன்? உடனே பதில் சொல்லாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. அப்படின்னு இந்த 7 அறிகுறியில் எத்தனை உங்களுக்கு பொருந்துச்சு? 1, 3, இல்லை கிட்டத்தட்ட எல்லாமே உங்களை பற்றியே பேசுகிற மாதிரி இருந்துச்சா? ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கர்மா என்றால் தண்டனை மட்டும் இல்லை. பல ஆன்மீக பார்வையில் கர்மா என்பது செயல், விளைவு, பாடம், மாற்றம். போன ஜென்மத்தில் நீங்கள் யாராக இருந்தீங்கன்னு தெரியாமலே இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், கவனிக்க முடியும். உங்கள் பழைய முறைகளை கவனிக்க முடியும், உங்கள் தீவிரமான உணர்வுகளை கவனிக்க முடியும், திரும்ப திரும்ப வர பாடங்களை கவனிக்க முடியும். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி, இந்த தடவை நான் என்ன வித்தியாசமாக
செய்ய போகிறேன். ஒருவேளை கர்மா மாற்றுறத முதல் படி. போன ஜென்மத்தில் ஞாபகப்படுத்துறது இல்லை. இந்த ஜென்மத்தில் வேற ஒரு முடிவை எடுக்கிறதா இருக்கலாம். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த 7 அறிகுறிகளில் எந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப தனிப்பட்டதாக தோணுச்சு? அந்த நம்பரை மட்டும் கமெண்டில் போடுங்க. 1 முதல் 7 வரை. கர்மா, போன ஜென்மம், ஆன்மாவின் மர்மங்கள், இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் போன ஜென்மத்தில் ஏற்கனவே சந்திச்சிருக்கலாம் என்பதற்கான 5 அறிகுறிகளை பார்க்க போகிறீங்க. அதிலும் 3வது அறிகுறி, நிறைய உறவுகளை நீங்கள் பார்க்குற விதத்தையே மாற்றலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்படிக்கு யாழினி.